அது வளம். மண்ணை அள்ளிட்டா ஆறு செத்து போகும். இதை சொன்னா சிரிக்கிறான். என்னங்க மண் அள்ளிட்டா ஆறு செத்து போகும்? ஆறு செத்து போகும். ஆற்று கரையோரமாக நிற்கிற பழையும் தென்னையும் கழுத்தும் இருந்து செத்து போனால் ஆறு செத்து போனது என்ற அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். ஆற்று கரையிலேயே பழையும் தென்னையும் செத்துருச்சுன்னா அப்புறம் எங்க இருக்கு? ஆறுல நீர் இல்ல, ஆறுல உயிர் இல்ல, அதனால நீர் இல்ல, செத்துருச்சு. ஓடி வருகிற உடல் இந்த இடத்துல ரத்தம் அப்படியே உறைஞ்சுக்கிறது. ஓடலைன்னா கை செயல் இழந்துரும். அப்படித்தான் ஆறு. தண்ணி ஓடலைன்னா ஆறு செயல் இருந்து செத்துருது. ஆறு செத்தவன உயிரினங்கள் செத்துருது. இதானே இயற்கை. இதுக்கு காரணம் மண்ணள்ளி தின்னவன். இப்ப என்ன வழி? ஒரே வழிதான் இருக்கு. இருக்கிற கோபத்துக்கெல்லாம் விரைவில் ஆட்சியை கைப்பற்றி எவன் மண்ணடி தின்னானோ அந்த குளிக்கல அவனை போட்டு அதே பொக்கல் போட்டு 3 தடவை வழி. தனியா தனியா ஏறி வெட்டுறான், தனியா குளம் வெட்டுறான்னா எல்லாத்தையும் ஆறுக்குள்ள வெட்டிட்டான். ஆறுக்குள்ள போனா பெரிய குளம், பெரிய ஏரி. என்னது? அம்பிட்டு மண்ணடிட்டு போனது.